பாருங்க. அப்ப கொஞ்சம் நீங்க சவுண்ட் நல்லா தான் சவுண்ட் வச்சிருக்கிறேன். நீங்க கொஞ்சம் உங்களோட சவுண்டால பாத்துக்கோங்க. சரியா? இப்ப பாருங்க. இலங்கை எடுத்தோம்னு சொன்னாக்க நான் கொஞ்சம் தான் இன்ட்ரோடக்ஷன் செய்வேன். அதுக்கப்புறம் நான் அந்த மெயின் உங்களுக்கு வார இதுக்கு தான் போவேன். அடுத்தது வந்து எக்ஸாம் பேப்பர்ல பார்ட் 1 பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பார்ட் 1 பேப்பர்ல வளமையா உங்களுக்கு விளங்கும் என்னன்னு சொன்னாக்க நிறைய வந்து பிராக்டிகல் ஜியோகிராபியோட செய்முறை புவியியலோட தொடர்பட்ட விஷயங்கள் தான் இருக்குது. பொதுவா சொல்றதா இருந்தா இப்ப எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்ல வந்து 1ல இருந்து 10 வரை காட்டி உள்ளது வந்து செய்முறை புவியியலோட தான் டைரக்டா தொடர்பட்டிருக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா. அப்ப அதுல வந்து மீதி 30 கேள்வியும் தான் பிசிக்கலும் ஹியூமன் ஜியோகிராபியும் வரப்போகுது. அதுக்கு பிறகுள்ள எல்லா கேள்வியும் கூட இது விளக்கப்படம் அப்புறம் மெப் மார்க்கிங் கட்டாயமா வந்து அதோட வந்து இந்த பின்னுக்கு வர அந்த 4 கேள்வி பெரிய கேள்வி அதுல நீங்க 2 எழுதணும் தானே அந்த கேள்விகளும் கூட செய்முறை புவியியலோட தொடர்பட்டது. அப்ப பார்ட் 1ல 70 மார்க்ஸ் வந்து நீங்க பிராக்டிகல் ஜியோகிராபில இருந்து தான் எடுக்க போறீங்க. அப்ப அந்த கிராஃப்ல நல்லா படிச்சுக்கொள்ளணும். இடைவிலக்கப்பட கேள்வி கட்டாய கேள்வி. நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பயும் சொல்றது இடைவிலக்கப்பட கேள்வியில நீங்க வந்து 15 மார்க்ஸ் கூட 20க்கு மோர் தென் 15 எடுக்கிறதுக்கு டார்கெட் வைக்கலாம். அப்ப இதுக்கு வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டான் வேற ஒன்றும் இல்ல. பாஸ் பேப்பர்ல எடுத்து செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா எந்த பேப்பர் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லி நீங்க எக்ஸாமுக்கு போனீங்கன்னு சொன்னா எனக்கு சுவர தெரியும் இந்த கேள்வியில நல்ல ஒரு மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளும். சரி இங்க பாருங்க இதை பார்த்தோம்னு சொன்னாக்க இலங்கையில வந்து இலங்கைய 92 பிரிவுகளாக பிரிச்சு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இடைவிலக்க படங்கள் 1க்கு 50,000 சொல்ற அளவு திட்டத்துல வரைஞ்சிருக்காங்க. சரியா? அப்ப நல்லா விளங்கிக்கோங்க 92 படங்கள். ஆனா இதுல பிரிண்ட் எடுக்கப்பட்ட படங்களோட அளவு வந்து 89. சரியா? 89 பிரிவுல இதுல வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஒருக்கா. எம்சிக்யூ கேள்வியில நீங்க நுணுக்கமா பார்த்தா விளங்கும். சிலது வந்து அப்படின்டா சொல்லுங்க. ஜனு சார் சொன்ன ரெக்கார்ட் போட சொல்லி நீங்க பர்மிஷன் தரீங்கல்ல? எனக்கு வரலையே ராஜா மெசேஜ் போட்டுடுங்க. ஹோஸ்டுக்கு தான் போகுது. ரிக்வெஸ்ட் அலோவ் பண்ணப்படல. ஹோஸ்ட் வந்து நான் இல்ல. அப்ப அவரு ஓகே பண்ணுவாரா இருக்கு கொஞ்சம் இருங்க. நீ தப்பின கிளாஸ் வந்துட்டு. மத்த ஆட்கள் கொஞ்சம் உங்களோட இதை மியூட் பண்ணுங்களே. சரியா? கொஞ்சம் நில்லுங்க போடுவாங்க. ஓகே அப்ப வந்து பாருங்க. இப்ப இதுல பாருங்க. அப்ப இது வந்து 92 பிரிவுகளா பிரிக்கப்பட்டு 89 பிரிண்ட் எடுத்துன்னு நான் சொன்னேன். 89 பிரிண்ட் எடுத்தா மீதி அங்கனைக்கு வந்து 3க்கு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு வினா உங்களுக்குள்ள வரலாம். அப்ப இங்க வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா மீதி 3 வந்து இந்த பாருங்க இந்த ஓரத்துல வாரதுகளை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா ஒன்றோடு ஒன்று சேர்த்து பிரிண்ட் எடுத்தாங்க. சரியா? இது கேள்வி எம்சிக்யூ கேள்வியில ஒரு பேப்பர்ல வந்திருந்துச்சு. ஒன்றோடு இணைந்து எடுக்கப்பட்ட அந்த அந்த படத்தாள்கள் என்னன்னு சொல்லி இந்த தந்திருக்கிறாங்க 57, 58, 64, 65, 71, 72, 56, 57, 58 நம்பர் இங்க பாருங்க. 57, 58 இங்க உங்களுக்கு நம்பர்ல பார்த்து கொள்ளலாம். சரியா? அம்பாறையும் கல்முனையும் சேர்த்து எடுக்கப்பட்டிருக்குது. 64, 65 திருக்கோவிலும் தம்பட்டியும் சேர்த்து எடுத்திருக்கிறாங்க. 71, 72 பொத்துவில் கோமாரி இணைத்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்வி டைரக்டா உங்களுக்கு எம்சிக்யூ கேள்வியில வந்திருக்கு. அதனால இந்த கேள்வி இந்த மாதிரியான விஷயங்களை நுணுக்கமா பார்த்துக்கோங்க. 60 இருக்குது இந்த இதுல 64, 65 வந்து திருக்கோயிலும் தம்பட்டியும். 71, 72 பொத்துவிலும் கோமாரி. இது கைட் நிறைய பிள்ளைகள் நிறைய ஸ்கூல்ல வந்து கைட வந்து பிரிண்ட் எடுக்க சொல்றாங்க. அது வந்து போதா. அப்ப வந்து நீங்க ஜானு குரூப்ல பெரும்பாலும் உங்களுக்கு தேவை மாதிரி நோட்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. அது இலவசமாக உங்களுக்கு நிறைய சேவை செய்யற ஒரு ஆசிரியர் உண்மையாவே. அப்ப அதன் மூலமாக உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாக்க பெற்றுக்கொள்ளே இயலும். சரியா? இதெல்லாம் நினைவச்சுக்கோங்க. எம்சிக்யூ கேள்விக்கு டிரெக்டா இந்த விஷயங்கள் வருது. சரியா? அதே நேரம் இந்த 92 பிரிவுகளாக இதை பிரிக்கிற நேரத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா பேதூர் தாளகால மலை உச்சியை வந்து பிரதான புள்ளியாக எடுத்தாங்க. அந்த கேள்வியும் உங்களுக்கு வந்து வந்திருந்துச்சு எதுலன்னு கேட்டாக்க எம்சிக்யூ கேள்வியில. அப்ப எந்த இடத்தை வந்து பிரதானமாக எடுத்தாங்கன்னு சொல்லி. சரியா? அப்ப அதனால அதையும் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னாக்க பாத்துக்கோங்க. சரியா? அப்படியான வினாக்கள் உங்களுக்கு வரலாம். அதே மாதிரி முகப்புல காணப்பட்ட விடயங்கள், மேலெல்லையில கீழெல்லையில வர விடயங்கள் இதுகள் எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னாக்க எம்சிக்யூ கேள்வி இடைவிலக்கத்தோடு தொடர்பட்ட விஷயத்துக்கும் நீங்க வந்து பெஸ்டா ஆன்சர்ஸ் எழுதி கொள்ளலாம். அதே மாதிரி அந்த 20 மார்க்ஸ்ல வர கேள்விகளையும் எப்படி செய்யறதுன்றதை நான் பாக்குறேன். இதை வந்து கூட எனக்கு டைம் எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த என்னது
அந்த இடைவிலக்க படத்தை விளங்கப்படுத்த டைம் போகும். எனவே நான் அந்த செக்ஷனுக்கு போறேன். சரியா? இந்த நோட்ஸ் ரீட் பண்ணினா உங்களுக்கு விளங்கிக் கொள்ள எளிமாகும். சரியா? இப்ப நான் போற எதுக்குன்னு சொன்னாக்கா இடைவிலக்க படம் ஒன்று எடுக்கிறேன். அதில் உள்ள முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தாரேன். நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு சரி, ஓகேண்ணா. இது வந்து இந்த பாஸ் பேப்பர்ஸ்ல வந்த அந்த இதுகள். சரியா? நீங்க அந்த வடக்கு பாதியா சரியா வச்சு இதை வந்து பாத்துக்கோங்க. நான் வந்து 2020 பேப்பர் இங்க எடுத்திருக்கிறேன். சரியா? இங்க பாத்துக்கோங்க. இதுல வார கேள்வியில 1 மாசத்துக்குரிய கேள்விகள் நிறைய வரும். அதுக்கு பிறகு ஒரு கடைசி வார ஒரு 2, 3 மிச்சமே 3 வினாக்கள் 4 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 6 மார்க்ஸ் வர காட்டியமான வினாக்களாகத்தான் இடம்பெறுது. சரியா? அப்படி வார டைம்ல நாங்க அதை எப்படி ஆன்சர் பண்ணலாம், அதே நேரம் இதுல வந்து இந்த சின்ன வினாக்களுக்கு என்ன மாதிரி ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்வோம். இதுல வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னாக்கா மிச்சம் கவனமாக ரீட் பண்ணி இந்த விஷயங்களை வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னாக்கா எழுத பாருங்க. சரியா? பொதுவாக வடிகால் அம்சம்னு சொல்ற நேரத்துல நீரோடு தொடர்பட்ட எல்லாமே வரலாம். சரியா? இப்ப இங்க வந்து கேக்குறாங்க இந்த கேள்வியில, இங்க பாருங்க, ஏ என்ற சதுரம் ஒன்று தரப்பட்டிருக்குது. அந்த சதுரத்துக்குள்ள நான் வரைகிற மாதிரி என்ன செய்யுதுன்னு சொன்னாக்க ஒரு 6 போகுது. நான் வரைகிற மாதிரி 6 இந்த பாருங்க, இந்த 6 வந்து இப்படி வந்து போறதோட இப்படி இங்க சைடு இந்த பாருங்க நடுவுல கொஞ்சம் வெள்ளையா விளங்குது. இந்த 6 இங்க சைடுக்கும் போகுது, இங்க சைடுக்கும் போகுது. பிறகு அது வந்து ஒன்றா இணைஞ்சு போகுது. அப்ப கேக்குறாங்க இது என்னது அப்படின்னு சொல்லி. சரியா? அப்ப இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னாக்கா அடிக்கடி இந்த கேள்வி வந்திருக்கு. இது நீங்க பாஸ் பேப்பர்ஸ் ஒருக்கா எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அது வந்து என்னன்னு சொன்னாக்கா பின்னிய 6 இப்படி 2 பக்கத்துக்கு போகுமா இருந்தா, அதாவது இது 2 பிரிஞ்சுட்டு திருப்பி என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கா கொஞ்சம் தூரம் போயிட்டு சேருது. இப்படி இது உங்களுக்கு விளங்கும். இப்ப அங்க படத்துல உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்க்க இல்லாட்டியும் உங்களோட எக்ஸாமுக்கு தரப்பட்ட அந்த இது வந்து நல்ல கிளியர் ஆனதாகத்தான் இருக்கும். சரியா? எக்ஸாமுக்கு தரப்பட்ட பேப்பர் நல்ல கிளியரானதா இருக்கும். எனவே ஏண்டு வந்தது வந்து வடிகால் அம்சம் கேட்டோன்னே யோசிக்க தேவையில்ல. வடிகால் அம்சம் சொன்னா நீரோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான் உங்களுக்கு கேட்கப்படும். எனவே அது வந்து பின்னிய 6. அது இல்லாம ஒரு 6ஆனது இந்த பாருங்க, இந்த பி பாக்ஸுக்குள்ள காட்டப்பட்ட விதத்துல ஒரு 6ஆனது அதிகமான வளைவுகள் நீல கலர்ல தான் அது வரைவாங்க. நான் உங்களுக்கு விளங்குறதுக்கு ரெட்டால வரைகிறேன் பாருங்க. இந்த 6 எப்படி போய் இருக்குதுண்டா இந்த மாதிரி நல்ல பெரிய ஒரு வளைவோட போகுது. எனவே அந்த வளைவு கிட்ட உங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்க ஒரு இத போட்டு இந்த பாக்ஸ போட்டுட்டு அந்த வடிகால் அம்சம் என்னன்னு கேக்குறாங்க. அப்படி வளைவுகளோட போகுமாக இருந்தால் அது வந்து மியாந்தர் வளைவு. நல்லா நினைவுச்சுக்கோங்க. அது வந்து மியாந்தர் வளைவு. சரியா? அப்ப ஏயால காட்டப்பட்டது பின் 6, பியால காட்டப்பட்டது மியாந்தர் வளைவு. இங்க நீங்க ஏபி ஆகிய சதுரத்துக்குள் காட்டப்பட்டுள்ள வடிகால் அம்சங்களை பேரிடுகன்னு சொன்ன பிறகு நீங்க அதுக்குள்ள நீங்க எவ்வளவு நிறைய எழுதிட்டு போனாலும் உங்களுக்கு மார்க்ஸ் தரப்பட மாட்டாது. சோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டிரெக்டா ஆன்சருக்கு வாங்க. இது மியாந்தர் வளைவு. எஸ், மியாந்தர் வளைவுன்னு எழுதுங்க. பின்னி 6ன்னு சொன்னா அது பின்னி 6ன்னு சொல்லி ஒரே ஆன்சர்ல கொடுத்துருங்களே தவிர வேற ஒன்றும் அங்கனைக்கு வந்து நீங்க எழுத வேண்டிய அவசியம் வராது. சரியா? அப்ப டைமும் வேஸ்ட் இல்ல. பந்தி எழுதினீங்கன்னா உங்களுக்குரிய மார்க்ஸ் எப்படியும் தர இயலாது. அங்கனைக்கு என்னான்னு மட்டும்தான் கேட்டுக்கிறாங்க. விலக்குன்னு சொல்லி சொல்லப்படல. வினாவை சரியா விளங்கிக்கோங்க. சரி, இன்னைக்கு நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பொதுவாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட எல்லை அல்லது இந்த என்னது சொல்றது மாகாண எல்லை, பிரதேச சபை எல்லை இதுகள் எல்லாம் வந்து ரெட் கலரால காட்டப்பட்ட நேரத்துல இங்க வந்து ஒரு விஷயம் வரும். என்னன்னு சொன்னாக்கா இப்ப சில வேளைகள்ல இந்த ரெட் கலரால காட்டப்பட்ட எல்லைகள் என்ன அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். சரியா? இந்த எல்லைகள்ல வந்து நாங்க லேசா நினைவச்சு கொள்றதுக்கு நான் சில ஐடியாஸ் உங்களுக்கு தரேன் பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க பியுலுக்கு கூட ஒரு எல்லை போகுது. இந்த பி பாக்ஸுலுக்கு அந்த ஆறோட பொதுவாக அந்த எல்லைகளை வகுக்கிற நேரத்துல ஒரு ஒரு மலைத்தொடர் அல்லது ஒரு பாதைய ஒரு எல்லையாக வச்சுக்கொண்டா அது வந்து ஈஸியா இருக்குன்னு தானே. எனவேதான் அந்த மாதிரியான எல்லைகளை வந்து போடுவாங்க. இப்ப இங்க வந்து கேக்குறாங்க உங்கள்ட்ட என்னன்னு சொன்னாக்கா, இப்ப நான் சொல்றேன் இந்த கேள்விய. இப்ப இந்த பாருங்க, இந்த பி பாக்ஸுலுக்கு அந்த ஆறோட போற அந்த எல்லை என்ன அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வினவப்படலாம் சில வேளை. இல்லாட்டி இந்த பிரதேசத்துல எங்களுக்கு காணக்கூடிய எல்லையை பேரிடுகன்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி கேட்கப்படலாம். இப்ப பாருங்க, நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லையில வந்து பொதுவாக எல்லைகள் வந்து ரெட் கலர்ல தான் காட்டப்படும். சஹ போட்டு டாட் வச்சா இங்கனைக்கு வந்து நீங்க நினைவச்சுக்கோங்க. பிளஸ் போடுறது வந்து
மாண்டு நினைவச்சு கொள்வோம். சரியா? மா. அப்ப இங்க டொட் வச்சத வட்டம்னு நினைவச்சு கொள்வோம் நாங்க. சரியா? அப்ப மா வட்டம், மா வட்டம். நல்லா நினைவச்சுக்கோங்க. இது வந்து சகாய வந்து நாங்க மாண்டு நினைவச்சு கொள்வோம். டொட்ட வந்து வட்டம்னு நினைவச்சு கொள்வோம். எனவே அது மாவட்டம். சரியா? அப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இதுல உள்ள எல்லைகள் என்னான்னு கேட்டா, இல்லாட்டி எல்லைக்கிட்ட ஏபியோ ஏதோ போட்டு கேட்டாங்கன்னு சொன்னா, சஹைக்கு மாண்டு நினைவச்சுக்கோங்க. டொட் வந்த இடத்துல மாவட்டம்னு நினைவச்சுக்கோங்க. அது வந்து ஓகே ஆகும். சரியா? அதே மாதிரி சில வேளை கேட்கப்படலாம் எப்படின்னு சொன்னாக்கா, இங்க பாருங்க, இன்னைக்கு இது நான் சொன்னேன் பிளஸ்க்கு மாண்டு நினைவச்சுக்கோங்கன்னு சொல்லி, மா ஹா நம், மா ஹா நம், மாஹானம் இப்படி வரும். அப்படின்னு சொன்னா பிளஸ் சய சாயடு 2 கோடு பிளஸ் 2 கோடு. அப்ப பிளஸ் நாங்க மாண்டு நினைவச்சுக்கொள்வோம். கோடு ஹா நம், மாஹானம் அப்படி நினைவச்சுக்கோங்க. உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரியா? அப்ப மா பிளஸ்ன்றது வந்து மானால, சரியா? டாட் வந்துச்சுன்னு சொன்னாக்க நான் சொன்னேன் வட்டம்னு சொல்லி, எனவே மாவட்டம். பிளஸ் வந்து 2 கோடு வந்துச்சுன்னு சொன்னா மாஹானம், மாஹானம் அப்படின்னு நினைவச்சுக்கோங்க. உங்களுக்கு மறக்காது. பாருங்க, இதுல உள்ள அந்த இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்றேன். ஒரு கோடு ஒன்று வந்திருக்குது, 3 டாட் வந்திருக்குது. திருப்பி இன்னொரு ஒரு கோடு வருது, 3 டாட் சரியா அந்த கோடை போடுங்க. இதுல எனக்கு சரியா போட்டு படல பாருங்க. இப்ப வந்து இப்படி சரியா போடுங்க அந்த கோடை. ஒரு கோடுன்னு வருது, அது பிறகு 3 டாட். சரியா? டாட் 3. அது பிறகு ஒரு கோடு 3 டாட். இதுதான் எதுல வந்திருக்குன்னு சொன்னாக்க உங்களோட இந்த பி பாக்ஸுக்குள்ள காட்டப்பட்டது. பிரதேச செயலக பிரிவுன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு டாட் வந்து பிரதேசம், 2வது டாட் வந்து செயலகம், மத்தது பிரிவு. நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் நினைவச்சு கொள்வாங்க. சில வேளைகள் அந்த கொஞ்சம் கஷ்டமான பிள்ளைகளுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாக்க நீங்க வந்து புடிச்சு கொள்வீங்க. சரியா? அப்ப பிரதேச ஒரு டாட்டுக்கு பிரதேசம் நினைவச்சுக்கோங்க. அடுத்த டாட் செயலகம், அடுத்த டாட் பிரிவுன்னு நினைவச்சுக்கொள்ளும். அப்ப பிரதேச செயலக பிரிவு. அப்ப பி பாக்ஸுக்குள்ள தரப்பட்டுள்ள நிர்வாக எல்லை பேரிடுகன்னு சொன்னா அது வந்து பிரதேச செயலக பிரிவு எல்லை. சரியா? அதே மாதிரி ஒரு கோடு போடுறாங்க, 2 டாட் போடுறாங்க, ஒரு கோடு போடுறாங்க, 2 டாட் போடுறாங்க, ஒரு கோடு போடுறாங்க, 2 டாட் போடுறாங்க. கிராம சேவகர், கிராம சேவகர். இப்ப ஒரு டாட்டை நினைவச்சுக்கொள்வோம் கிராம, அடுத்த டாட்டை நினைவச்சுக்கொள்வோம் சேவகர். எனவே இது கிராம சேவகர் பிரிவு. சோ அப்படி ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க வந்து நினைவச்சுட்டீங்கன்னு சொன்னாக்கா அது வந்து உங்களுக்கு பிழையாகாது. ஏன்னு சொன்னா நீங்க நிர்வாக எல்லையில வந்து பிரதேச செயலக பிரிவுக்கு மாகாண எல்லைன்றதுனாலோ மாவட்ட எல்லைன்றதுனாலோ அது பிழைத்தான். அதுக்குன்னு நாங்க 4-5 விட எழுதி வச்சுட்டு வந்தோன்னே எல்லாத்திலையும் வெட்டிட்டு எங்களுக்கு சரியானது போடுவாங்கன்னு நீங்க நினைக்க வேணாம். அது இந்த நேரம் செய்யல. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்படியான ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கல. பாவம் அப்ப நல்லா செஞ்ச ஆளுக்கு. எனவே அந்த இடத்துல வந்து பிழை போட சொல்லித்தான் மார்க்கிங் ஸ்கீம்ல சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னாக்கா கரெக்டான விடிய சாலிட்டா எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கொள்ளே எழும். சரி? அது இல்லாம உள்ளூராட்சி அல்லது என்னது பிரதேச சபை எல்லைன்னு சொல்லி போட்டிருப்போம். சாரி, உள்ளூராட்சி அல்லது நகர சபை எல்லைன்னு போட்டிருப்பாங்க. இப்படி 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 கோடு மட்டும், முறிவு கோடு மட்டும் ரெட் கலர். மைனஸ் மட்டும் ரெட்டால. அப்ப சில இடங்கள்ல மைனஸ் மட்டும் பிளாக்கால போட்டிருப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கலர் மாறுற நேரம் விஷயம் மாறும். எனவே பிளாக் கலர் கோட இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னு சொன்னா அது வந்து நடைபாதை. இந்த இடத்துல இருக்கு நடைபாதை, காணல். சரியா? அப்ப நடைபாதைன்றது கருப்பு கலரால முறிவு கோடு. சரியா? இது உள்ளூராட்சி அல்லது நகரசபை எல்லைன்றது ரெட் கலரால முறிவு கோடு. நல்லா நினைவச்சுக்கொள்ளணும். இது கஷ்டம் இல்ல. இந்த விஷயங்கள் சில வேளை உங்களுக்கு மறக்கும். இது ரெக்கார்ட் ஆகுது. அப்ப ரெக்கார்ட் ஆகினாக்க உங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்டிங்ஸும் வரும். எக்ஸாம் கிட்டே ஆகல பெரும்பாலும் எங்களுக்கு மறக்கும். திருப்பி ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க வந்து அதை எடுத்துட்டு கேட்டு போங்க. சரியா? சில வேளைகள்ல கேள்வியை மாத்தி இந்த பிரதேசத்துக்குள் காணப்படக்கூடிய நிர்வாக எல்லைகள் 2 பேரிடுகன்னு கேட்டா ஆத்தோட போறது பிரதேச செயலக பிரிவு. இங்க பாருங்க, இன்னைக்கு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, இன்னைக்கு மாகாண எல்லை தரப்பட்டிருக்குது. சரியா? பாருங்க, இந்த இடத்துல மாகாண எல்லை இருக்குது. சோ நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த மெத்தட் படி இதை வந்து சொல்லி பாத்துக்கோங்க. சரியா? அப்ப இந்த மாதிரி அது இல்லாம இதுல உள்ள கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணுங்க. நல்ல பிள்ளைகள் சிலத வந்து மியூட் ஆகி இல்ல, நீங்க கதைச்சிங்கன்னு சொன்னா மத்தவங்களுக்கும் விளங்காது. கொஞ்சம் உங்களுடைய மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. சரியா? ஓகே. அப்ப கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தரப்படையிலும் குறியீடுகளை நல்லா பாத்துக்கோங்க. நல்லா பாத்துட்டு போனீங்கன்னு சொன்னாக்க
உங்களுக்கு வந்து லேசா அதை வந்து விளங்கிக்கொள்ளி எழுமாம். அடுத்தது கேக்குறாங்க சில இடங்கள்ல இந்த பாதியில காணக்கூடிய விவசாய நில பயன்பாட்டு வகைகள் கேட்கலாம். இப்ப இதே 2020 பேப்பர்ல இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று தரப்பட்டிருக்குது, எங்களுக்கு விளங்குது. அந்த பாக்ஸுக்கு பீன்னு சொல்ற இங்கிலீஷ் லெட்டரை வந்து அவங்க போட்டிக்கிறாங்க. அதை கேக்குறாங்க என்னன்னு சொன்னாக்க, இதுக்குள்ள காணப்படக்கூடிய விவசாய நில பயன்பாட்டு வகைகள் குறிப்பீடுகள்னு சொல்லி. இந்த இடத்துல நீங்க கட்டாயம் குறியீடுகள் தெரிஞ்சிருக்கணும். குறியீடுகள் தெரிஞ்சா மட்டும்தான், நிறத்தோட குறியீடுகள் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு இதை ஐடென்டிஃபை பண்ணிடலுமாகும். இதுல வந்து 6 கேட்ட நேரத்துல நீங்க வந்து ஒரு 2 எழுதுனீங்கன்னு சொன்னா 3 மார்க்ஸுக்கு 1 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னு சொன்னா இதுக்கு வந்து மார்க்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த நில பயன்பாடு 6 கேட்டாங்கடா பெரும்பாலும் அதுக்கு அரை மார்க்ஸ் தான் தரப்படும். சோ நல்லா கவனிங்க. இது போகும்போது எக்ஸாம் ஹோலுக்கு போகும்போது இதுல உள்ள குறியீடுகள் எல்லாத்தையும் திருப்பியும் பாத்துக்கோங்க. அதுக்கு முதையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல நினைவுல இருக்கும். சோ இங்க பாருங்க, இந்த பாக்ஸ நாங்க வந்து எடுத்தோம்னு சொன்னாக்கா இதுல வந்து எங்களுக்கு விளங்குது இந்த எல்லோ கலருக்குள்ள இந்த அக்கண்ணா மாதிரி 3 டோட் வச்சிருக்காங்க. எல்லோ கலருக்குள்ள 3 டோட் அக்கண்ணா மாதிரி வைக்கப்பட்டிருந்துச்சு. தேயிலை, எஸ். அதே மாதிரி இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த ரோடோட இங்க கிரீன் கலர் கொடுக்கப்பட்டிருக்குது. தனியா கிரீன் கொடுத்தோம் சொன்னா அது வந்து என்னது நெற்பயிற்சிகை. ஓ, சில இடங்கள்ல தனியா எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. எல்லோ கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாக்க அது வந்து வீட்டு தோட்டம். நல்லா நோட் பண்ணணும். எல்லோ கலருக்குள்ள கியூ மாதிரி எழுத்து போட்டிருந்தாங்க சொன்னா கிரீனால அது வந்து ரப்பர். ரப்பர் பயிற்சி, எஸ், ரப்பர். அப்ப இங்க பாருங்க, இதுல ரப்பர் இருக்குது, என்னது தேயிலை கண்டோம், நெற்பயிற்சியை கண்டோம், வீட்டு தோட்டத்தை கண்டோம். இங்க சைட் கார்னர்ல பார்த்தோம் சொன்னாக்கா எல்லோ கலருக்குள்ள பச்சையால தென்னை மரம் வரைஞ்சிருக்கிறாங்க. சோ அது வந்து தென்னை. சரியா, தென்னை. அப்ப இப்ப இங்க பாருங்க, இந்த எல்லோ கலருக்குள்ள கிரீன்ல ஒரு ஓடருக்கு டொட் வச்சிருக்காங்க. ஒரு ஒழுங்கான ஒரு ஓடர் ஒன்று இருக்குது. அப்படி டொட் வச்சா அது என்னது? பிறப்பயிர்கள். எஸ், பிறப்பயிர்கள். சோ இது 6 கேட்டாங்க சொன்னா நீங்க பொய் எழுத போனீங்க. பிறப்பயிர்கள் தான் இருக்குது. இந்த பாருங்க, இந்த எல்லோக்குள்ள ஒரு ஓடருக்கு இந்த ரவுண்ட் போட்டு பாருங்க, அந்த இடத்த இந்த இருக்குது. எல்லோ மஞ்சளுக்குள்ள பச்சையில என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பச்சையில என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்க ஒரு ஒழுங்கான ஒரு டொட் வைக்கிறாங்க. ஒரு ஓட இருக்கு, இங்க பாருங்க, ஒரு சரியா லைனா டொட் வச்சிருக்காங்க. அப்படி வச்சா அது வந்து பிறப்பயிர்கள். சோ இது வந்து கஷ்டம் இல்ல, ஈஸியா கண்டுபிடிக்கலாம். மார்க்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரியான ஈஸி. எக்ஸாம் டைம்ல உள்ள கன்ஃபியூஷன் சில வேளை உங்களை வந்து மார்க்ஸ் எடுக்க விடாம விடலாம். ஆனா வெரி கேர்ஃபுல், நல்லா வாசிங்க. ஓகே, சரி. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு விட மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்க நிறைய விட எழுதணும். சரியா நீங்க அதுக்கான விடைய சாலிட்டா சரியா எழுதிட்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து பெரிய அளவுல பிழையாக சான்ஸ் இல்லை. அதுக்கு பிறகு பாருங்க, குழிவுச்சாய்வு, குவிவுச்சாய்வு, மென் சாய்வு, குத்துச்சாய்வு. அடிக்கடி எங்களோட பிள்ளைகளுக்கு பிழையாகிற ஒரு விஷயம் இதுதான். சோ இங்க வந்து பிராக்டிஸ் தான், வேற ஒன்றுமே செய்யலாது. எந்த பேப்பர் எடுத்தாலும் பரவாயில்ல, மாடல் பேப்பர்ஸ் வருது. அதே மாதிரி இப்ப ஜானு குரூப்பால மந்த்லி எக்ஸாம் வைக்கப்படுது. சோ அதுல எல்லாமே இந்த கேள்வி கட்டாய கேள்வியா வருது. பாஸ் பேப்பர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். சோ எதுல இருந்துச்சோ அதுல உங்களுக்கு டைம் இருக்கிற நேரத்துல, டைம் இருக்கிறதுன்னு சொல்றதை விட டைம் எடுத்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னாக்க இதால கொஞ்சம் பாருங்க. சரியா பார்த்து அதை என்ன செய்றீங்கன்னு சொன்னாக்கா அந்த அந்த கேள்விகளுக்கு விடை எழுதி, அதுல விடைகள் பெரும்பாலும் தரப்படுது தானே. அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னாக்கா செல்ஃபா செஞ்சுட்டு விடையை ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. சோ இங்க பாருங்க, இங்க எல்எம்டு சொல்லி ஒரு கோடு போட்டிருக்காங்க. எல்எம்டு கோடு போட்டிருக்காங்க. இத சாய்வினை பேரிடுக, அல்லது இப்படி சொல்லுவாங்க ஜிஹெச், ஜேகே அல்லது எல்எம், இந்த மாதிரியான எழுத்துக்களால் காட்டப்பட்டுள்ள பௌதிக அம்சத்தினை பேரிடுக, சாய்வினை பேரிடுக, எப்படியும் காட்டலாம், கேட்கலாம். சோ இந்த இடத்துல பாருங்க, எல்எம்ட கூட நாங்க நல்லா பார்த்தோம் சொன்னாக்க அது உங்களுடைய சைஸுக்கு வச்சு பார்த்தாலும் அது விளங்கும். பாருங்க, ஜூம் பண்ணாங்க. சரியா, இங்க பாருங்க, இதுல வந்து கோடுகள் ஓரளவு ஐதாக காணப்படுகின்றது. ஐதாகன்னு சொன்னா மிச்சம் நெருக்கம் இல்ல. கோடுகள் மிச்சம் நெருக்கம் இல்லாம காட்டப்படுமாக இருந்தால்
மென்சாய்வு. அது வந்து மென்சாய்வு. மென்சாய்வு. சரியா? மிச்சம் கவனம், மென்சாய்வுன்றது அப்படித்தான் காட்டப்படும். சரியா? அதே மாதிரி கோடுகள் சில இடங்கள்ல மிச்சம் நெருக்கமாக இருக்கலாம். சரியா? அந்த மாதிரியான இடங்கள்ல அந்த மாதிரியான இடங்கள் காட்டுவோமே நான் எங்க சரி பார்ப்போம். கோடுகள் நெருக்கமா இந்த பாருங்க GH வந்து இல்ல GH வராது. அது கொஞ்சம் கோடுகள்ல வித்தியாசம். இது இங்க நான் காட்டுறேன் பாருங்க. கோடுகள் மிக நெருக்கமாக சில இடங்கள்ல வரையலும் வந்துச்சுன்னு சொன்னாக்கா இந்த இடத்த பாருங்க. நான் ஒரு கோடு போட்டேன். நீங்க இதை வந்து படத்துல வச்சுதான் கண்டுபிடிக்க போறீங்க. இந்த இடங்களை பாருங்க. கோடு வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா மிச்சம் நெருக்கமாக இருக்கின்றது. இப்ப எனவே அந்த சமயர கோடுகள் மிக நெருக்கமாக இருந்தால் அது வந்து குத்துச்சாய்வு. நல்லா நினைவச்சு கொள்ளணும். கோடுகள் ஓரளவு ஐதாகன்னு சொல்றது கொஞ்சம் இடைவெளியோட காணப்படுமாக இருந்தா அது வந்து மென்சாய்வு. நெருக்கமாக காணப்படுமாக இருந்தால் அது குத்துச்சாய்வு. சரியா? இப்ப மென்சாய்வுன்னு சொன்னாக்க நான் இப்ப சொன்னேன் தானே, மென்சாய்வுன்னு சொன்னாக்க அது உண்மையான நிறத்துல அந்த எப்படி காணப்படும் சொன்னாக்க இது வந்து இது எப்படி காணப்படும் சொன்னாக்கா அந்த இந்த இப்படி நான் வரையறேன் பாருங்க. உங்களோட படத்தை சரியா நோத்துக்கு வச்சுக்கோங்க. நோத்துன்னு சொன்னாக்கா உங்களோட போனை அதுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. பாருங்க. இந்த பக்கம் தானே வடக்குக்கு வச்சுக்கோங்க. கீழ் படம் சரியா வடக்குக்கு வச்சுக்கோங்க. நான் இதை கீறேன் பாருங்க. இப்ப வந்து மென்சாய்வுன்னு சொன்னாக்க நான் சொன்னேன் உங்களுக்கு லேசா ஏறி போற மாதிரி இருக்கும். எனவே மென்சாய்வு சொன்னாக்க உங்களுக்கு இப்படியான ஒரு கோடு ஒன்று போட்டு பார்த்து கொள்ளலாம். குத்துச்சாய்வுன்னு சொன்னாக்கா அது ஏறி போறது அந்த மலையில கஷ்டமா இருக்கும். எனவே அந்த நேரத்துல இந்த கோடை வந்து இப்படி செங்குத்தாக போடுறதுக்கு நீங்க நினைவச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா மென்சாய்வையும் குத்துச்சாய்வையும் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கோடு தேவைப்படாது. ஆனா குழிவுச்சாய்வையும் குவிவுச்சாய்வையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கோடு வந்து தேவைப்படும். அதனால நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சோ இப்ப நான் இதுக்கு போறேன் பாருங்க. இன்னைக்கு ஒரு சாய்வு தந்திருக்கிறாங்க GHன்னு சொல்லி. சரியா? இப்படி வினா தரப்பட்டு இது சாய்வு என்னான்னு கேட்டா இங்க பாருங்க. G பகுதியில கோடுகள் ஓரளவு ஐதாகவும் H பகுதிக்கு போற நேரத்துல கோடுகள் நெருக்கமாகவும் காணப்படுது. நல்லா பாருங்க. உங்களுக்கு தரப்பட்ட படம் நல்ல கிளியரா இருக்கும். ஃபைனல் எக்ஸாமுக்கு வாரது நல்லா கிளியரா இருக்கும். சோ அதனால அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க இன்னைக்கு மென்சாய்வு கீழ் பாதியில எச்ன்றது இந்த ரவுண்ட் இருக்கு தானே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கோங்க. பாருங்க. இப்படி ஒரு மலைத்தொடர் வரைகிற நேரத்துல சரி இந்த சின்ன ரவுண்ட் ஆகிட்டு போற இடம் தான் நான் எக்ஸ் போடுறேன் பாருங்க. அந்த எக்ஸ வந்து நான் பிளாக் கலரால போடுறேன் இன்னைக்கு எக்ஸ்ன்றது. இப்ப பாருங்க அந்த இடத்துல ரவுண்ட் சின்னதாகிட்டு போற இடம் தான் மலையிட உச்சி பாதி. மலையில தாழ்ந்த பாதி தான் இந்த கீழே உள்ள நான் ஏ போடுறேன்னு வச்சுக்கொள்வோம். இந்த ஏ போட்ட பாதி தான் தாழ்ந்த பாதி. சோ நீங்க குழிவுச்சாய்வா குவிவுச்சாய்வான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க முதலாவது உச்சி பாதியை கண்டுபிடிங்க. உச்சி பாதியை கண்டுபிடிக்காட்டி சில வேளை நீங்க மாத்திக்கொள்வீங்க. சரியா? அப்ப GHன்றதுல பாருங்க. இதுல வந்து நாங்க நல்லா பார்த்தா எங்களுக்கு விளங்குது என்னன்னு சொன்னாக்க H பாதியில தான் மேல போக சின்னதாகிட்டு போற வட்டம் வருது H. எனவே உச்சி பாதி H, தாழ்ந்த பாதி G. மலையில தாழ்ந்த பாதி G. தாழ்ந்த பாதியில நான் சொல்றேன் கீழ்ப்பாதி வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா மென்சாய்வாக காணப்படுது. ஏன்னு சொன்னா அந்த கோடுகள் ஓரளவு தூரமாக ஐதாக காணப்படுகின்றது. எனவே ஐதாக காணப்பட்டா மென்சாய்வுக்கு நீங்க என்ன செய்யுங்க, கோட்டை இப்படி போடுங்க. லேசா ஏரேலுமான மலையைத்தான் நாங்க அப்படி காட்டியிருக்கிறோம்னு சொல்லி நான் முதல் சொன்னேன். எனவே லேசா ஏரேலும் அந்த சாய்வு இப்படி இருந்தா எனவே ரஃப் பேப்பர் ஒன்றை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதை கடைசியா அந்த பேப்பரோட அட்டாச் பண்ணுங்க. கடைசி அதை வந்து கொடுங்க. நீங்க டேபிள்ல வச்சுட்டு வந்தாலும் வீசுவாங்க. வெளியே எடுத்துட்டு வந்துடும். உங்களுக்கு பெர்மிஷன் இல்ல. எனவே அதை அதோட அட்டாச் பண்ணிட்டு வாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை செஞ்சு பார்த்திருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள இயலும். சோ இங்க பாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி இதுல கீழ்பாதி வந்து Gன்ற பாதி தான் அந்த மலையிட தாழ்ந்த பாதி. எனவே அங்க வந்து மென்சாய்வுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இப்படி ஒரு கோடு போடுங்கன்னு சொல்லி. ஓகே. அதே மாதிரி இப்ப மேல் பாதி கோடுகள் நெருக்கமாக காணப்படுது. எனவே அது குத்துச்சாய்வு. எனவே கோட்டை இப்படி போட்டுக்கோங்க. சரியா? இப்ப பாருங்க. நான் ஒரு இடத்துல நான் இந்த இடத்துக்கு எக்ஸ் போடுறேன். இந்த இடத்துல பாருங்க. இது வந்து இப்படி வந்து குழியா வந்திருக்குது. இந்த இடம் வந்து குழியா வந்திருக்குது. குழியா வந்தால் அது உண்மையா வரைகிறதா இருந்தா அது இப்படித்தான் வரைவாங்க. நான் உங்களுக்கு இப்படித்தான் வரைகிறது. ஆனா நான் உங்களுக்கு ஈஸியா நினைவச்சு கொள்ளணுன்றதுக்காக வேண்டி நான் இப்படி போட்டேன். இதை நினைவச்சுக்கோங்க. கீழே இந்த இடம் எக்ஸ்ன்னு போட்ட இடம் குழியா வந்திருக்குது. எனவே அது குழிவுச்சாய்வு.
நல்லா நினைவு வச்சுக்கோங்க. சரியா? திருப்பி நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, ஜீன்ற பகுதி இந்த மலையிட தாழ்ந்த பகுதி. அதுல கோடுகள் 5ஆக காணப்படுது. எனவே நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல 5ஆகன்னு சொன்னாக்கா எங்களுக்கு தெரியும். அது வந்து மென் சாய்வுன்னு சொல்லி. எனவே நான் கோட்டை எப்படி போட்டேன்னு சொன்னாக்கா, மென் சாய்வாக போட்டிருக்கிறேன். சரியா? லேசா ஏறி போகலாம். மலை உச்சிப்பாதையில கோடுகள் நெருக்கமாக காணப்படுது. எனவே அந்த மலைக்கு ஏறுறது கஷ்டம்னு நினைவு வச்சுக்கொள்வோம். எனவே இந்த கோடு இப்படி போடப்பட்டுள்ளது. கஷ்டமா ஏறுற மாதிரி செங்குத்தாக கோடு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோடுகள் இரண்டும் சேரும் இடத்துக்கு நான் எக்ஸ் போட்டிருக்கிறேன். அந்த எக்ஸ் போட்ட இடம் இந்த மாதிரி குழியாக வந்திருக்குது. அப்படின்னு சொன்னால் அது குழிவுச்சாய்வு. சரியா? அப்ப இதுல வந்து நீங்க உயர்ந்த மலைப்பகுதியையும் கீழ் தாழ்ந்த பகுதியையும் மாத்தி கொண்டீங்கன்னு சொன்னா சாய்வு வித்தியாசப்படும். எனவே முதலாவது அந்த இடங்களை கண்டுபிடிக்கிறதுல மிச்சம் கவனமா இருங்க. சில நேரங்கள்ல கோடுகள் இன்னொரு பக்கம் வரலாம் அப்படின்னு சொன்னா தாழ்ந்த பகுதி நான் ரெட்டால வரைகிறேன் உங்களுக்கு விளங்குறதுக்காக. இப்படி தாழ்ந்த பகுதிக்குள்ள சரியா கோடுகள் என்ன செய்யலும் சொன்னாக்க நெருக்கமாக இருக்கலாம். கோடுகள் இது நெருக்கமா இருக்கு. தாழ்ந்த பாதையில கோடுகள் நெருக்கமாகவும் உயர்ந்த பாதையில கோடுகள் வந்து 5ஆகவும் காணப்படலாம். இது அதுக்கு ஆப்போசிட். சரியா? அப்ப இந்த இடத்துல பாத்துக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கோடு போட்டிருக்கு இது ஒரு மலையில உங்களுக்கு எக்ஸாம்ல. இத நாங்க சொல்லுவோமே LM இல்ல PQன்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கொள்வோம். இந்த கோட்டை PQ என்னும் கோட்டினால் காட்டப்பட்ட சாய்வு என்னான்னு சொல்லி கேட்கிடும். இப்ப இங்க மாறி வந்துருச்சு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்றத. இப்ப வந்து கீழ்ப்பகுதியில கோடுகள் நெருக்கமாக காணப்படுது. கோடுகள் நெருக்கமாக காணப்பட்டா நான் சொன்னேன் அது குத்துச்சாய்வு. எனவே செங்குத்தான ஒரு கோடை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க மேல் துண்டு வந்து எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி, அதாவது மின் சாய்வாக காணப்படுகின்றது. எனவே நான் எக்ஸ்போர்ட் அந்த பாதையை திருப்பியும் பாருங்க. இந்த எக்ஸ்போர்ட் பாதி கிட்ட உள் பாதியில தான் நான் போட்டிருக்கேன். இந்த வெளிய பாதியை பாருங்க. மணல் எதையாவது குவிச்ச மாதிரி வரும். குவிச்சு வச்சிருக்கிற மாதிரி. குவிவுச்சாய்வு. சரியா? குவிவுச்சாய். இதுதான் ஈஸி மெத்தட். உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மென் சாய்வா குத்துச்சாய்வா குழிவுச்சாய்வான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் இதுதான். இதை விட ஈஸியா உங்களுக்கு வந்து எனக்கு தெரியாது யாரும் சொல்லி தருவாங்களான்னு சொல்லி அப்படி எதுவும் வந்தா குழிவுச்சாய்வை விளங்கப்படுத்தவா? சரி. குழிவுச்சாய் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. நல்ல பிள்ளைய மியூட் பண்ணுங்க. குவிவுச்சாய்வை நான் திருப்பி சொல்றேன். எனக்கு மெசேஜ் வந்திருக்குது. கவனிச்சுக்கோங்க. குவிவுச்சாய்வு பாருங்க. ஒரு மலைத்தொடர் இருக்குது. ஒரு மலைத்தொடர்ல உச்சி பாதியில கோடுகள் வந்து 5ஆக காணப்படுது. 5ன்னு சொன்னாக்க நான் சொல்றேன் கொஞ்சம் தூர. இதே கோடு கீழ்ப்பாதியில மலையிட கீழ்ப்பாதியில நெருக்கமாக காணப்படுது. சரியா? இப்ப நான் இந்த ரவுண்ட் ஃபுல்லா வரையல. ஆனா இப்படி நெருக்கமா இருக்குது. மேல இப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கோடு போட்டிருக்காங்க. இதை வந்து PQன்னு போட்டு கேக்குறாங்க உங்கள்ட்ட. PQ எனும் கோட்டினால் காட்டப்பட்டுள்ள சாய்வினை பெரிடுக. அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னாக்கா இந்த கீழே பாதி வந்து Q தானே. Qக்கு வந்து நெருக்கமாக இருந்தா அது வந்து மென் சாய்வு குத்துச்சாய்வு இதா இருக்குது. இப்படித்தான் கோடு போட சொன்னேன். மேல் பாதி வந்து மென் சாய்வா இருக்குது. 5ஆக இருந்தா மென் சாய்வு. இப்படி நான் வந்து லேசா ஏறுற மாதிரி கோடு போட சொன்னேன். சரியா? அப்ப இப்ப கோடை போட்டுட்டோம் நாங்க. இப்படி ஒரு கோடு வந்து இப்படி குத்தாக போட்டுட்டு அடுத்த கோடை மென் சாய்வா போட்டுருக்கோம். இப்ப பாருங்க இந்த பிளாக்கால மார்க் பண்ற இடத்த பாருங்க. இந்த பிளாக்கால நான் மார்க் பண்ற இடத்த நோட் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி குழி வரல. இந்த இடத்துல வந்து மணல் குவிச்ச மாதிரி குவிச்சு வைப்போமே நாங்க. மணல் குவிச்சா இப்படித்தானே அந்த மாதிரி குவிக்கப்பட்ட மாதிரி வந்திருக்குது. எனவே குவித்தல் குவிவுச்சாய்வு குவிவு. சரியா? அது குவிவுச்சாய்வு நினைவச்சுக்கோங்க. சரியா? கட்டாயமா இந்த விஷயங்கள் எது சரி நாங்க டிஸ்கஸ் பண்றதுல 1 2 உங்களோட எக்ஸாம்ல வரும். இல்லாட்டியும் இந்த பேசிக் விஷயங்கள் நீங்க கட்டாயம் தெரியத்தான் வேணும். சரியா? சோ அத வந்து நல்லா நினைவச்சுக்கோங்க. சரியா? அது இல்லாம சில வேளையில வளமையா வர கேள்வியில இன்னொன்று கேட்டோம் சொன்னாங்க. ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு அதுக்குள்ள உள்ள பொது சேவை மையங்களை பெயரிடுக அப்படின்னு சொல்லுவாங்க. பொது சேவை மையங்களை பெயரிட சொன்னாங்கன்னு சொன்னாக்கா நீங்க இதுக்கு கட்டாயமா குறியீடுகளை பாடமாக்கிட்டு போகணும். ரெட் கலர்ல ஸ்டார் வந்தால்
அது வந்து என்ன? ரெட் கலர்ல ஸ்டார் வந்தா நீதிமன்றம். நீதிமன்றம். ஓ எஸ். பிளாக் கலர்ல ஸ்டார் வந்தா போலீஸ் போலீஸ் போலீஸ். நிலையம். போலீஸ் நிலையம். ரெட் கலர்ல அந்த போஸ்ட் ஆபீஸ்ல உள்ள பாக்ஸ் வரைஞ்சிருந்தா அஞ்சல் ஆஸ்பத்திரி. நிலையம். அஞ்சல் நிலையம். அதே பிளாக் அஞ்சல் கலர்ல இருந்தா உப தபால் நிலையம். உப தபால் அஞ்சல் உப தபால் அலுவலகம். பாருங்க கலர் மாறுற நேரம் விஷயம் மாறுது. சரியா? ஆனா இப்ப எங்களுக்கு டிஎஸ் டிவிஷன் அதுக்கெல்லாம் குறியீடுகள் இல்ல. அந்த நேரத்துல நீங்க வந்து இப்ப இந்த பாக்ஸ் எடுத்துக்கொள்ளும். இந்த பாக்ஸ்ல இதுலுக்கு இருக்கோ எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. இப்ப நாங்க சொல்லுவோம் இந்த பாக்ஸுக்குள்ள இப்ப உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க பொது சேவை மையங்கள் 4 கண்டுபிடிங்கன்னு சொல்லி பி என்ற பாக்ஸுக்குள்ள காணப்பட்ட பொது சேவை மையங்கள். இப்போ உங்களுக்கு இதுல 4 கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கொண்டால் அதுல வந்து சில நேரங்கள் இந்த பாருங்க எழுத்தால எழுதப்பட்டிருக்கும். எழுத்தால எழுதப்பட்ட விதத்துல அதுக்குள்ள இருக்கும் என்னன்னு சொன்னாக்க டிஎஸ் டிவிஷன். ஏன்னா டிஎஸ் டிவிஷனுக்கு எல்லாம் எங்களுக்கு வந்து இந்த இது தந்தில்ல தானே, என்னது குறியீடுகள் வந்து எங்களோட குறியீட்டுல இல்ல. முனிசிபல் கவுன்சில். சரியா? இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னாக்க மிச்சம் கவனமாக அதுக்குள்ள உள்ள எழுத்துக்களை வாசிங்க. எழுத்துன்னு சொன்னா இந்த மாதிரி பாருங்க இதுல எழுதியிருக்கிறாங்களே இந்த சின்ன லெட்டர்ஸ்ல என்னென்ன எழுதியிருக்காங்க நிறைய விஷயங்கள். அது மாதிரி அதே பிளாக் கலர் லெட்டர்ஸ்ல அவங்க எழுதியிருப்பாங்க. விளங்குதா? இப்ப போன வருஷம் இப்ப லாஸ்டா முடிஞ்ச எக்ஸாம்ல என்ன நடந்துச்சுன்னு சொன்னாக்க அந்த எக்ஸாம்ல சொல்லியிருந்தாங்க எப்படின்னு சொன்னாக்க இந்த ஒரு பாக்ஸ தந்து அதுக்குள்ள இருந்து கண்டுபிடிக்க சொல்லாம இதுல சொல்லி இந்த விஷயம் என்னன்னு சொன்னாக்கா பொதுவாக இந்த பட பிரதேசத்துல காணப்படக்கூடிய பொது சேவை மையங்களை பேரிடுகான்னு சொல்லி வந்துருந்துச்சு. சோ அந்த மாதிரி கூட வரலாம். அப்ப இப்ப பட பிரதேசம் முழுமையா பாருங்க இந்த ஜங்ஷன்கள் வருது தானே, சந்திகள் வருது, அந்த இடங்களுக்குள்ள நிறைய எங்களுக்கு கண்டுபிடிக்க இருக்கும். இப்ப நீங்க பார்த்தோம் சொன்னாக்கா எங்களுக்கு விளங்குது அஞ்சல் அலுவலகம் ரெட்ல இருக்கு, எனவே அது அஞ்சல் அலுவலகம். அதே மாதிரி சரியா? அப்புறம் இங்க பாருங்க இங்க பாடசாலை இருக்குது இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு இதுக்குள்ள சில நேரங்கள்ல எழுத்துல உள்ளதையும் வாசிச்சு இந்த மாதிரி ஜங்ஷன்கள் அந்த மாதிரி இந்த பாருங்க சில நேரங்கள்ல ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலும், கஷ்டம் இல்ல. கட்டாயம் அதுல இல்லாட்டி உங்களுக்கு அந்த வினவப்படாது. எனவே நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னாக்கா அத வந்து நல்லா பாத்தீங்கன்னு சொன்னாக்க அத உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொள்ள இயலுமாகும். இன்னைக்கு இந்த பேப்பர்ல டென்ஷன் ஆகவானா 20 மார்க்ஸ் எடுக்கணும். நீங்க 20க்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு 15, 16, 17, 18 எடுக்கலாம். அது வந்து உங்களோட கையில தான் இருக்குது. சரியா? அப்ப ஓ பொது சேவை மையங்கள் என்று கேட்கும்போது வழிபாட்டு தலங்கள் எழுதலாமா? எழுத வானன்னு தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு பௌத்த ஆலயத்தை வந்து எழுதுனதுக்கு ஓகே போட்டுட்டு பொறவு இப்ப சொல்றாங்க என்னன்னா பொது சேவைன்றது இன மத பேதமின்றி எந்த ஒரு பேதமும் இன்றி பொதுவாக மக்களுக்கு வழங்கப்பட்ட சேவைன்னு தானே வரைவிலக்கணப்படுத்துறோம். எனவே மதஸ்தலங்களை விடுத்து நாங்க எழுதுவோம். சரியா? அப்ப பொதுவா மதஸ்தலங்கள்ன்ற நேரம் பெரும்பாலும் அந்தந்த மதங்களுக்கு தானே நாங்க முன்னுரிமை கொடுப்போம் இல்லையா? அதனால நீங்க வந்து அதை எழுதாம விட்டது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, உங்களுக்கு எப்படியுமே பொதுவான சேவையில கண்டுபிடிக்க இயலுமாகும். அதான் நான் சொல்றேன் குறியீட்டுல அது இல்லாட்டி எழுத்துல போட்டிருப்பாங்க. முனிசிபல் கவுன்சில் இந்த எழுத்துல போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி டிஎஸ் டிவிஷன் போட்டிருக்கிறாங்க. அப்படி நிறைய எக்ரிகல்ச்சர் சென்டர்ல சில இடங்கள்ல போட்டிருந்தாங்க நான் கண்டிருக்கிறேன். அந்த மாதிரி இதுகள் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமாகும். கஷ்டம் இல்ல. நீங்க கண்டுபிடிங்க. ஆனா 4 கேட்டேன்னு சொன்னாக்க கட்டாயம் 4யும் எழுத பாருங்க. ஹாஃப் மார்க்ஸ் தான். நீங்க அங்கனைக்கு 1 2 எழுதாம விட்டீங்கன்னு சொன்னா அநியாயத்துக்கு மார்க்ஸ் இல்லாம போகும். சோ அந்த இடங்கள்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. அது வந்து கட்டாயமா உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமாகும். அதே நேரம் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு நான் பெரிய கேள்விக்கு போறேன். டைம் வந்து மிச்சம் ஸ்பீடா போயிட்டு நிக்குது. இப்ப வந்து பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சில வேளைகள்ல வீதி ஒன்றை தந்து அந்த வீதியோட நீளத்தை கணிக்க கிலோமீட்டரில் கணிக்கன்னு சொல்லி நான் எப்பயும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது நூல் ஒரு துண்டை உங்களோட பர்ஸ்ல வச்சுக்கோங்க. பெரிய நீட்டம் இல்ல, அது சிக்கலாக கூடிய விதத்துல இல்லாத நூல் சும்மா வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னாக்கா இப்ப வந்து இந்த இதுல வந்து கிழக்கு மேற்காக செல்கின்ற வீதியின் நீளத்தினை கிலோமீட்டரில் தருகான்னு சொல்லி சில வேளை வரலாம். எனவே வளைஞ்சு வளைஞ்சு போறதை எங்களுக்கு ரூலரால கணிக்க இயலாது. ஈஸி வே என்னன்னு சொன்னாக்கா ஒரு நூல் எடுத்து இங்க பாருங்க வளைச்சு வளைச்சு வைக்கலும் தானே, வளைச்சு வச்சுட்டு இப்ப இது நாங்க சொல்லுவோமே அளந்து முடிஞ்சோன்ன 14 சென்டிமீட்டர் வருதுன்னு சொல்லி கேள்வியில கேட்டுக்கிறாங்க கிலோமீட்டரில் தருகான்னு சொல்லி.
எங்களுக்கு தெரியும் 7 1க்கு கிலோமீட்டர். 50,000 விடவிலக்க படத்துல ஒரு கிலோமீட்டர் சமன் 2 சென்டிமீட்டர். 2 கிலோமீட்டர். சரியா? ஒரு சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டர். அப்ப 2 சென்டிமீட்டர்னு சொன்னாக்கா, இப்ப நான் சொன்னேன் அளந்தோன்னே எனக்கு விடை வந்துச்சு 14 சென்டிமீட்டர்ண்டு. கிலோமீட்டர்ல தான் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. எத்தனை சென்டிமீட்டர்? எத்தனை கிலோமீட்டர்? 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர். 14 சென்டிமீட்டர் சமன் 7 கிலோமீட்டர்னு சொல்லி உங்களோட ஆன்சர் எழுதுங்க. இல்லாட்டி உங்களுக்கு மார்க்ஸ் அங்க தரப்பட மாட்டாது. ஸோ வெரி கேர்ஃபுல். எனக்கு தெரியும் உங்களுக்கு எழுதலாம்னு சொல்லி டென்ஷன் ஆகாதீங்க. நல்ல ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ் எடுத்துக்கொள்ள இயலுமாகும். சரியா? அப்ப அது வந்து மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் நான் இப்ப இதுல இன்னும் நிறைய சொல்லித்தர இருக்குது. ஒரே இதா எல்லாத்தையுமே சொல்றது கஷ்டம். எல்லா பிள்ளைகளுக்கும் அத வந்து புடிச்சுக்கொள்ள கஷ்டமாக இயலும். எனவே நான் இந்த கிளாஸ்ல நான் ஒரே ஒரு பெரிய வினாக்கு ஒரு 4 மார்க்ஸ்க்கு வந்திருக்குது. 5 மார்க்ஸ்க்கு வருது. 6 மார்க்ஸ் வர காட்டியும் அதுல மார்க்ஸ் தந்திருக்கிறாங்க. எனவே 1க்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னாக்கா, அடுத்தடுத்ததுனால கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அத புடிச்சுக்கொள்ள இயலுமாகும். உதாரணமா சிடி எங்க இருக்குது? சிடி எங்க சிடின்னு போட்டிருக்குது? பிள்ளைகள் யாரோ கேள்வி கேட்கிறாங்க. சிடி. ஓகே. சிடின்றதும் இஎஃப்ன்றதும் பாருங்க பிள்ளைகள். பள்ளத்தாக்குகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. பள்ளத்தாக்கு வகைகள். இது இந்த 2020 பேப்பர்ல குறுக்குவெட்டு வந்துருச்சு. பள்ளத்தாக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கவனிங்க நான் சொல்றத. எப்படின்னு சொன்னாக்கா, இங்க பாருங்க ஒரு மலை இருக்கு. இங்கனைக்கு ஒரு மலை, இங்கனைக்கு ஒரு மலை, இங்கனைக்கு ஒரு மலை இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த மலையிட போக்குக்கேற்ப நடுவால ஒரு பள்ளத்தாக்கு போனா, மலைக்கு இது வந்து நெடுக்குலையும் போகுது. நெடுகுலையும் போகுது. சரியா? அப்ப இஎஃப்ன்றது நெடுக்கு பள்ளத்தாக்கு. நீங்க பாருங்க. இங்கனைக்கும் வந்து இந்த இடத்துலயும் வந்து மலை இருக்குது. சரியா? இந்த மலை போற போக்குலயே போனுச்சுன்னு சொன்னா, அது வந்து நெடுக்கு பள்ளத்தாக்கு. மலைகளுக்கு குறுக்காக, இப்ப இந்த மலை போற போக்குக்கு குறுக்காக போமா இருந்தால், அது வந்து நெடுக்கு பள்ளத்தாக்கு. எனவே சிடியால காட்டப்பட்டது இந்த மலைகளுக்கு நெடுக்காக போறனால நெடுக்கு பள்ளத்தாக்கு. இஎஃப்ஆல காட்டப்பட்டது சாரி இந்த இஎஃப்ஆல காட்டப்பட்டது நெடுக்கு பள்ளத்தாக்கு. சிடியால காட்டப்பட்டது மலைகளுக்கு குறுக்கா போகுது. எனவே குறுக்கு பள்ளத்தாக்கு. சரியா? எந்த பக்கம் சரி பரவாயில்ல. மழை போற பக்கத்துக்கே போகுமா இருந்தால் அது நெடுக்கா போகுது. திருப்பி சொல்லவா? கவனிச்சுக்கோங்க. இப்ப பாருங்க மழை போற பக்கத்துக்கு இது நான் ரெட்டால மார்க் பண்ணேன். பிரவுன் கலரால தானே மலைகளை காட்டுவோம். இந்த மலைகள் வந்து ரெட்டால நான் வரைஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த மழை போற பக்கத்துக்கு இந்த பாருங்க இது வந்து இது வந்து நான் வந்து ப்ளூவால ப்ளூ இல்ல கிரீனால மார்க் பண்றேன் பாருங்க. இது இந்த பக்கம் தானே மழை காணப்படுது. இப்படி தானே போகுது மழை. சரியா? இந்த மலை போற பக்கத்துக்கே மலைகள் சரியா? மலைகள் போற பக்கத்துக்கே ஒரு ஆறு ஒன்று போகலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்கு வந்துச்சுன்னு சொன்னா அது நெடுக்கு. சரியா? மலைகளுக்கு குறுக்காக முன்னுக்கால போகுமா இருந்தால் அது வந்து குறுக்கு பள்ளத்தாக்கு. சரியா? நெடுக்கு பள்ளத்தாக்கு, குறுக்கு பள்ளத்தாக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்ப நான் ஒரு கேள்வியை இன்னொருக்கா விளங்கப்படுத்திட்டேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல கடைசியா வர 3 கேள்வி பெரிய கேள்வியா வரனால, நான் இப்ப இதுல வந்து சொல்லியலும் எனக்கு ஒரு கேள்வி சொல்லியலும் பொதுவாக சொல்றதா இருந்தா, பிரதேசத்தின் வடிகால் பாங்கினை ஆராய்க. அல்லது பிரதேசத்தின் வீதி வலைப்பின்னலை ஆராய்க. அல்லது பிரதேசத்தின் வீதி வலைப்பின்னலுக்கும் குடியிருப்புகளுக்கும் இடையிலான தொடர்பினை ஆராய்க. பிரதேசத்தின் நில பயன்பாட்டினை ஆராய்க. எப்படியும் உங்களுக்கு கேள்வி வரலாம். சரியா? இப்ப இதுல வந்து பார்த்துக்கொள்வோம் நாங்க பிரதேசத்தின் வடிகால் பாங்கினை ஆராய்கன்னு சொல்லி வந்தால், நீரோடு தொடர்பட்ட அனைத்து அம்சங்களையும் அதுல நீங்க சொல்லி ஆகணும். சரியா? முதலாவது பிரதான ஆறு எங்க இருந்து எங்க போகுதுன்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகு எங்க இருந்து ஆறுகள் வந்து சேருதுன்னு சொல்லுங்க. பிறகு கிளை ஆறுகள் எல்லாம் வாரதெல்லாம் சொல்லிலும் குளங்கள் அல்லது வடிகால்கள் இருந்தாலும் கூட அதுகளையும் அதுல சொல்லிவிடுங்க. நீரோட தொடர்பட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. இப்ப இதை எடுத்துக்கொள்வோம் நாங்க. சரியா? இங்கு சில நேரங்கள்ல ஆறுகள்ட்ட பேரும் போட்டிருப்பாங்க. அதை போட்டு எழுதவும் இயலும். இங்க என்ன இந்த நடுவால போற பிரதான ஆறுக்கு எனக்கு விலங்குல எனக்கு எதுவும் பேர் போட்டிருக்கிறது. பேர் இருந்தா பேரை யூஸ் பண்ணுங்க. சரி. பிரதான ஆறானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்கின்றது. சரியா? இப்பிரதான ஆறானது மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்லும் போது பின்னல் ஆறுகள் அதே மாதிரி மியாந்தர் வளைவுகளுடன் செல்வதை காண முடிகின்றது. இவ் ஆறின் போக்கில் வடக்கு மற்றும் தெற்கு திசைகளில் இருந்து அதிகமான ஆறுகள் வந்து இணைவதனை காண முடிகின்றது.
பொதுவாக ஒரு வடிகால் வந்து இப்படி இந்த மாதிரியான ஷேப்ல இருந்துச்சுன்னு சொன்னாக்க இங்க பாருங்க, இது இங்க இங்கிட்டு பக்கத்தாலையும் வருது. மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. 2-3 பேர்ட்ட வந்து மியூட் ஆகல. இந்த ஆறு இப்படி போகுது. போற நேரத்துல இந்த பக்கத்தால ஆறு வருது, இந்த பக்கத்தால ஆறு வருது. கொஞ்சம் நில்லுங்க, யாருன்னு பாப்போம். ஷப்னா, பாத்திமா, ஷப்னா, ஷப்னா மியூட். ஷப்னா, ஓகே. பாருங்க, இந்த இப்படி நான் சொல்ற மாதிரி இந்த மலைகளுக்கு இடையால இந்த ஆறுகள் போகுமா இருந்தால், இந்த பாருங்க, மலைகளுக்கு இடையால வந்து 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 இங்கனையால நடு ஆறு ஒன்று போகுமா இருந்தால் இந்த வடிகால் பாங்குக்கு என்ன பேர் சொல்லுவோம்? மரநிகர் வடிகால். இப்படித்தானே போகுது. அப்ப உங்களுக்கு சொல்லலாம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அதை வந்து மரநிகர்னு சொல்லலாம். அப்ப சொல்லுங்க, பொதுவாக இந்த பிரதேசத்துல வடிகால் அமைப்பு எல்லாத்துலயும் அப்படி இருக்காது. அப்ப எடுத்தோடனே அப்படி சொல்லிடாதீங்க. சிலதுல அப்படி இருக்கும், சிலதுல வந்து ஒவ்வொரு சைடுக்கு ஒவ்வொரு இடத்துல சில வேலை இருக்கும். அங்கனைக்கு மரநிகர் வடிகால் அல்லது இந்த தட்டத்தட்டு வடிகால், ஆரை வடிகால் ஏதாவது இருக்கலாம். சரியா? அப்ப அதை கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, இதுல பார்த்தோம் சொன்னாக்கா என்ன வடிகால் காணப்படுது, எங்க இருந்து எங்க வந்து ஆறுகள் போகுது. அந்த ஆறு போற நேரத்துல பாருங்க, வடக்கு மற்றும் தெற்கு பாதிகள் இருந்து பல கிளையாறுகள் வந்து சேருது. சரியா? அதே நேரத்துல இந்த வடக்குல இருந்தும் தெற்குல இருந்தும் வர கிளையாறுகள் இங்க வந்து சேர்றதுக்கு அதிகமான சிறிய ஆறுகள் இந்த பாருங்க, அருவிகள் வந்து மலைப்பாதைகள்ல இருந்து வந்து இந்த ஆறுகளோட கலக்கிறதை காண முடிகின்றது. அப்படின்ற ஆறுகளோடு தொடர்பட்ட நீரோடு தொடர்பட்ட அவ்வளவு விஷயங்களையும் ஒரு 7-8 வரைக்கும் எழுதி விடுங்க. நீங்க என்ன ஆறுகளை எப்படி எங்க இருந்து எங்க வந்து சேர்றத காண்றீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க எழுதி விட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு மார்க்ஸ் எடுத்துடலாம். இதே விஷயத்த அப்படியே மாத்தி வீதி வலைப்பினர் கேட்டாங்க சொன்னா, எங்க இருந்து எங்க வீதி போகுது, அந்த வீதியோட எத்தனை சிறு எத்தனை இல்ல எங்க இருந்து வந்து சிறு வீதிகள் இணையுது, அந்த சிறு வீதிகள் இணையும் போது ஜீப் வண்டி பாதைகள் எங்க சரி இணையுதா, நடைபாதைகள் காணப்படுதா, எல்லாத்தையும் எழுதுனீங்கன்னு சொன்னாக்கா அது அவ்வளவு வந்து உங்களுக்கு அந்த வீதியை விளங்கப்படுத்தினதா அமையும். ஒண்ணு கஷ்டம் இல்ல, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், கொஞ்சம் பிராக்டிஸ், அவ்வளவுதான். எனக்கு தெரியும் உங்களுக்கு எது கேளு. சரியா? அப்ப செஞ்சீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு மார்க்ஸ் இதுலயே நாங்க வந்து மோர் தென் 15 தான் டார்கெட் வச்சிருக்கிறோம். இதுலயே நாங்க வந்து அவ்வளவு எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா மீதி எம்சிக்யூ கேள்விலையும் எங்களுக்கு 30க்கு மேல டார்கெட் வச்சோம்னு சொன்னாக்கா பெரிய ஒரு மார்க்ஸ் வந்து எங்களுக்கு பிராக்டிக்கல் ஜியோகிராபில பார்ட் 1ல ஸ்கோர் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? அப்ப நான் நினைக்கிறேன் இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லி. இப்ப எனக்கு இனி கேள்வி இருந்தா உங்களுக்கு கேட்கலாம். மீன்ஸ் ஓ, நிலப்பயன்பாட்டுக்கும் நிலத்தோற்றத்துக்கும் டிஃபரெண்ட் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நில பயன்பாடுன்றது நேரம் நிலம் எப்படி பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது. இப்ப இங்க வந்து பார்த்தோம் சொன்னாக்கா நெல் வயல்கள், அதே மாதிரி வீட்டு தோட்டம், ரப்பர், தென்னை இந்த மாதிரியான தேவைகளுக்காக வேண்டி நிலம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது நில பயன்பாடு. நில தோற்றம்னு சொன்னாக்கா எங்கெங்க மலைகள் இருக்குது, ஆஹ் சரியா? கொஞ்சம் இருங்க வரேன். இன்னொரு கேள்வி வந்திருக்குது, கொஞ்சம் இது சொல்லிட்டு வரேன். நில தோற்றம் சொன்னா மலைகள் எங்க காணப்படுது, எந்த இடங்கள் தாழ்வாண்டா காணப்படுது அப்படின்னு சொல்லி இந்த பாதையை பார்த்தோம் சொன்னா இந்த பாதையில அதிகமான பாதைகள் மலைப்பாதைகளாக காணப்படுகிறது. மலைகளுக்கு இடைப்பட்ட பாதைகள் வந்து பள்ளத்தாக்களாக அல்லது தாழ்ந்த பாதைகளாக காணப்படுகின்றது. ஒரு சில இடங்கள் மென்சாய்வாக காணப்படுகின்றது. அப்படி சொன்னா அது நிலத்தோற்றம். நிலம் எப்படி தோற்றம் அளிக்குதுன்னு சொன்னா நிலத்தோற்றம். நிலம் எப்படி பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொன்னா அது நில பயன்பாடு. கிளியரா? ஓகே மிஸ். என்கியூ வந்து கணவாயான்னு கேட்கிறாங்க. எங்க இருக்குது என்கியூ? என்கியூ இன்னைக்கு என்கியூவால காட்டப்பட்டது எங்க புள்ளைய நான் என்ன தேடி அந்த எஸ் எஸ் என்கியூவால காட்டப்பட்டது கணவாய். என்கியூவா ஓவா? ஓ தானே அது. ஓ என் ஓவால காட்டப்பட்டது கணவாய். எஸ். சிறுபித்தல் பெருப்பித்தல் பத்தி சொல்றாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். பெருப்பித்தல் கஷ்டம் இல்ல. ஒரு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இதுல போடுறேன் செட்ல. நீங்க எதுவும் வேணும்னு சொன்னாங்க எனக்கு இது பண்ணிக்கோங்க. நான் இந்த செட்ல வந்து வாட்ஸ்அப் நம்பரை போடுறேன், அதை பாத்துக்கோங்க. ஓகே.
போட்டேன்னு பாருங்க. பாருங்க, சிறுப்பித்தல் பெருப்பித்தல் போன வருஷமும் வந்துருச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா பாத்துக்கோங்க. எங்களுக்கு தரப்பட்ட படங்கள் வந்து பொதுவாக 1க்கு 50,000 படம். 1க்கு 50,000த்துல எப்படின்னு சொன்னாக்கா 1 கிலோமீட்டர் சமன் 2 சென்டிமீட்டர்ல தான் வருது. சரியா? அப்ப வந்து வச்சுக்கொள்வோம் நாங்க. இன்னைக்கு வந்து இந்த பீன்னு சொல்ற பாக்ஸ் உங்களுக்கு, இந்த பீன்னு சொல்லப்பட்ட பாக்ஸ உங்களுக்கு 1க்கு 25,000த்துல வரைய சொன்னாங்கன்னு வச்சுக்கொள்வோம். இந்த பாக்ஸ இந்த பக்கம் 2 பக்கத்தையும் அளந்து பாருங்க. 2 பக்கத்தையும் அளந்து பாருங்க. உதாரணமா இந்த பக்கம் வந்து 1 சென்டிமீட்டர் வருதுன்னு வச்சுக்கொள்வோம். இந்த பக்கம் வந்து 1.1 வருதுன்னு வச்சுக்கொள்வோம். சரியா? 1க்கு 25,000க்கு நாங்க அது மாத்துற நேரத்துல அது வந்து பாருங்க, அதான் நான் சொல்றேன். இப்ப வந்து இதுல வந்து இப்ப இந்த பாக்ஸ்ல வந்து ஒரு பக்கம் எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா 1 சென்டிமீட்டர், அடுத்த பக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா 1.1. இப்ப நீங்க அது வந்து நல்ல ரூலர் ஒன்று எடுத்துட்டு போகணும். அழியாத அந்த சின்ன அந்த மில்லிமீட்டர் எல்லாம் அழியாத எடுத்துட்டு போனா தான் உங்களுக்கு வந்து செய்யலுமா இருக்கு. சரி, இப்ப பாருங்க, இதை 1க்கு 25,000 தர சொன்னா 1க்கு 25,000 சொல்லி அளவு திட்டம் சின்னதாகல படம் வந்து பெருசாகும். சரியா? அப்ப நான் சொன்னேன் ஒரு பக்கத்தை என்ன நம்பரை நான் இப்ப சென்ட் பண்ணினேன் குரூப்புக்கு. திருப்பி சென்ட் பண்றேன்னு பாருங்க. நோட் 7 இல்ல, நான் அதை பாருங்க, நான் சென்ட் பண்றேன் பாருங்க. நான் இப்ப இது பண்ணினேன். ஓகே, இந்த திருப்பி ஒருத்தன போட்டு அது பாரு. சரி, போட்டேன். சரியா? நான் வந்து காட்டுதுல மேடம், விலங்கல காட்டுது இல்லையா? சரி, நான் சிம்பிளா சொல்லிவிடுறேன். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வீடியோ அந்த இடத்துல குறுக்கு வெட்டு முகமும் பெரிய ஒரு செக்ஷன் அது நல்லா செய்யணும். அதை நான் ஒருத்தனத்துக்கு இருந்தா செஞ்சுட்டேன். சிறுப்பித்தல் பாத்தீங்கன்னு சொன்னாக்க, பெருப்பித்தல் பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இப்ப வந்து இது கொண்டு சும்மா நினைவச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு பக்கம் 1 சென்டிமீட்டர், மத்த பக்கம் 1.1 சொன்னா 1க்கு 25,000த்துல வரைகிற நேரம் அதை 2ஆல பெருக்குங்க. எனவே இப்ப ஒரு பக்கத்துக்கு வந்து ஒரு சென்டிமீட்டர் வந்தது 2 சென்டிமீட்டராக வரும். சரியா? அப்ப நீங்க சரியா அளந்து இந்த பக்கத்துக்கு 2 சென்டிமீட்டர், அடுத்த பக்கத்துக்கு 1.1ன்னு சொன்னாக்கா எத்தனை 1.1 2ஆல பெருக்கினா 2.2. 2.2க்கு ஒரு பாக்ஸா வரைஞ்சு விட்டீங்க. அவ்வளவுதான். சரியா? அப்ப நீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அதை வரைஞ்சு கொள்ளையில இது பெரிய ஒரு செக்ஷன். எனக்கு டைம் கிடைச்சிச்சுன்னு சொன்னாக்கா இன்னொருக்கா நான் சிறுப்பித்தல் பெருப்பித்தலையும் குறுக்கு வெட்டு முகத்தையும் நான் உங்களுக்கு தனியா செஞ்சு விட்டேன். சரியா? அப்ப குயிக்கா எனக்கு வந்து அப்படி செய்ய இயலாது. ஏன்னு சொன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விளங்கலன்னு சொன்னாக்கா நான் அதை வந்து நான் விளங்கப்படுத்திட்டேன்னு மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிறது எனக்கு விருப்பம் இல்லை. சரியா? அப்ப அதனால நான் உங்களுக்கு அதை எக்ஸாம்க்கு செஞ்சு விட்டேன். சரியா? சரி, சிறுப்பித்தல் பெருப்பித்தல் தான் கேக்குறாங்க நிறைய பேர். சரியா? நம்பர் சென்ட் பண்ணேன். நம்பர் இருக்குது. நான் சொன்னா சில வேளை இது அப்படியே அந்த நம்பர் எல்லாமே எல்லாத்துக்கும் இந்த இது வந்து பெரும்பாலும் உங்களுக்கு ரெக்கார்டிங் தரப்படலாம். சரியா? ஓகே, நான் சொல்றேன், பரவாயில்ல. எழுதிக்கோங்க. நோட் 76 80 80 480. அது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். நோட் 76 80 80 480. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, இதோட சம்மந்தப்பட்டது. இல்லாட்டி திருப்பி இன்னொருக்கா வந்து ஏதாவது செஞ்சேன்னு சொன்னா நான் உங்களை ஜாயின்ட் ஆகிக்கொள்றேன். ஓகே, பெருசா நான் ஆன்லைன் கிளாஸஸ் செய்யறது இல்ல. என்னது சமையல் கோடுன்னு போட்டிருக்காங்க. நீங்க பிரைவேட் கிளாஸ் செய்றீங்களா? பிரைவேட் கிளாஸ் செய்யல. நான் இதுக்கு போற வேண்டாம். ஒரு 10 கிளாஸஸ் மாதிரி நாங்க டார்கெட் பண்ணி எக்ஸாமுக்கு வார அந்த விஷயங்கள் கேள்விக்கு எப்படி விடை எழுதி கொள்றதுன்னு சொல்லி நான் வந்து பேப்பர் கிளாஸஸ் மட்டும் செய்வேன். இன்னொரு பேமெண்ட் தான் நாங்க எடுப்போம். அதுக்கு விருப்பம்டா ஜாயின்ட் ஆகிக்கோங்க. நான் கண்டினியூவா இந்த பெட்ஜுக்கு இது ஆன்லைன் கிளாஸஸ் செய்யல. சரியா? நீங்க அப்படி ரீக்வெஸ்ட் பண்ணுங்க. நோட் 76 80 80 480. ஓகேயா? அப்ப அத இது பண்ணுவோம். ஓகே. அப்ப யார் தரை தோட்டம்னாலும் அதுதானே. நான் முத சொன்ன நிலத்தோட்டம்னாலும் தரை தோட்டம்னாலும் ஒன்றுதான். சரியா? நிலம் எப்படி காணப்படுது,
எப்படி தோற்றம் அளிக்குது. அதே தான் நிலத்தோற்றம், தரைத்தோற்றம் ரெண்டுமே உண்டு. அப்ப மலைகள் எங்க காணப்படுது, சாய்வு எங்க இருக்குது, இல்லாட்டி எந்த இடத்துல வந்து தாழ்வான பாதையா காணப்படுதுன்றது நிலத்தோற்றம். மிஸ் சரியா? சொல்லுங்க. நிலத்தோற்றம் இயற்கையா தோன்றத சொல்றதா? பெரும்பாலும் இயற்கையா தான் தோன்றிக்கும். அதத்தான் சொல்றதோ. அப்படின்னா அது எல்லாத்தையுமே சொல்லுவோம் தானே நாங்க. நிலம் எப்படி தோற்றம் அளிக்குதுன்ற நேரத்துல. பெரும்பாலும் அதுல வந்து பௌதிக அம்சங்கள் தான் வரும். சரியா? சம உயர கோடுகள்னு போட்ட வினா எனக்கு விளங்கல. யாரோ போட்டிருக்கிறீங்க. சம உயர கோட்டுல என்ன சொல்ல சொல்றீங்க? அப்படி நீங்க கிளியரா சொன்னீங்கன்னா எனக்கு செய்ய இயலும். யார் சரி? சொல்லிடுமா? சரி. எனக்கு அப்படி இருந்தா பர்சனலா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரியா? அப்படின்னு சொன்னா நான் இன்னைக்கு கிளாஸ முடிக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாக்கா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. வாய்ஸ் மெசேஜா சரி ஏதாவது இல்லாட்டி டைப் செட் பண்ணி சரி. ஆ நான் வந்து சொல்லுவேன். இப்ப சம உயர கோட்டுக்கு எனக்கு உங்களோட கேள்வி விளங்கல. நான் சொல்றேன் என்னன்னா, சமமான உயரங்களை இணைத்து வரையப்பட்ட கோடுகள் தான் சம உயர கோடுகள். மலைகள காட்டுறதுக்கு, பொதுவா உயரத்த காட்டுற நேரம் அந்த மலைத்தொடர்கள் வரும். மலைத்தொடர்கள்ல மேல தட்டையான பாதி அந்த மேட்டு நிலங்கள வாரதுல காட்டுறதுக்கு, எல்லா சாய்வுகள காட்டுறதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த சம உயர கோடுகள் மிக முக்கியமானது. சரியா? அப்ப அத வந்து இது பண்ணி இடவிலக்கவியல்னு சொன்னாலும் இடம் எப்படி காணப்படுது அப்படின்ற விஷயம் தான் வரும். கிட்டத்தட்ட இடம் தன்மை, நிலத்தோற்றம் மாறிதான். நில பயன்பாடுன்னா தான் வேற. சரியா? அதான் எனக்கு விளங்குது என்னன்னா, ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து வினாக்கள் விளங்கி தான் பிரச்சனை இருக்குது. சரியா? ஓகே. அப்ப நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் இருந்தா நான் உங்களுக்கு ஜானு குரூப்ல உங்களுக்கு போடுவேன். சரியா? நாங்க அப்ப அடுத்த இதுல மீட் ஆவோம். சரி டவுட் இருந்தா பர்சனலா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.